ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சோட பேக் நம்பர் 6 தான் வந்து போட போகிறோம். இந்த ஹேர் பேக் வந்து இன்றைக்கி ஏன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய ஹேர் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருக்குது. அதனால இந்த ஹேர் பேக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கருமையாகவும் நல்லா ஷைனிங்காகவும் லுக் கொடுக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெந்தயம் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். நான் வந்து அரிசி வடித்த தண்ணியில் ஊற வைக்கல, அரிசி கழுவின தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அரிசி வடித்த தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஊற வச்சுக்கலாம். வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே ப்ரொமோட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லாவே ஹெல்த்தியாக ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக மாற்றி கொடுக்கும். இப்போ வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ தாராளமாக வெந்தயத்தை வந்து நம்ம ஹேருக்கு வந்து பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலைகள் வந்து நிறைய எடுத்திருக்கேன். இதுக்கு ஆப்ஷனால் செம்பருத்தி பூ நிறையா கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ வந்து செம்பருத்தி பூ கிடைக்கல, இலைகள் கிடச்சிது. இது ரெண்டுமே வந்து ஹேரை வந்து நல்லா ரூட்லேருந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கருமையாக மாற்றும். இந்த 2 மெயின் இன்க்ரீடியண்ட்டே போதும் நம்ம ஹேரோட க்ரோத்துக்கும் சரி, ஹேர் ஃபாலையும் சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணும். மூணாவதாக நான் வந்து எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை. இது வந்து கிச்சனுக்கு நான் அரைக்க வரப்போ இருந்ததுனால ஆட் பண்ணிவிட்டேன். இதுவும் வந்து ஹேருக்கு ரொம்பவே பெனிஃபிட் தான். அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே கருவேப்பிலைகளை வந்து நம்ம சாப்பிடும்போதும் சரி, ஹேருக்கு யூஸ் பண்ணும்போதும் சரி, நல்லா அயன் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபில்டர் கிளாத் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் வரும். அது மட்டும் இல்லாமல் துகளாக வந்து ஹேரில் வந்து ஒட்டி இருக்காது. 2025 ஹேர் கேர் சேலஞ்சில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம 5 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஹேரை வந்து ஹேர் கேர் ரொட்டீன் இவ்வளோ நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சூப்பரான ஹேர் க்ரோத் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ஹேர் க்ரோத்தும் நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம். இதுக்கு ஒரு ப்ரூஃபாக தான் வந்து நான் சைடில் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் இருக்கும். அப்போ ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ போடும்போது வந்து எடுத்து வச்ச ஷார்ட்ஸ் வீடியோ தான் இது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூட்லேருந்து வளரும்போதே நல்லா ஸ்ட்ரென்த்தனாக நல்லா அடர்த்தியாக வந்து வளர்த்திட்ருக்கோம். ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரூட்லேருந்து வளரும். அப்போ ரூட்லேருந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து எண்டு வரைக்கும் ஒரே லெவலில் வந்து கண்டிப்பாக வளரும். நம்மளுக்கு வந்து லென்த் அதிகமாகும்போது கண்டிப்பாக அதோட அளவு வந்து கம்மியாகும். அந்த அளவுக்கு ஃபுட் இன்டேக் எடுத்துகிட்டே இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்ல லென்த்தியான ஹேர் கிடைக்கும். இல்லை ஓரளவுக்கு எனக்கு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஹேர் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட் இன்டேக்கில் வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹேர் கேர் ரொட்டீனும் வந்து பேசிக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம வந்து ஹேரை வந்து ஹெல்த்தியாக லைஃப் லாங் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபுட் இன்டேக் வீடியோவும் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்னோடய ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன். அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரையாக தான் இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேர் பேக் வந்து டாப் டு எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அப்புறம் நல்லா தண்ணியில் வந்து அலசிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணினீங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து நேச்சுரலாகவே ஒரு கண்டிஷ்னராகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லாவே ஒரு ஹெல்த்தியான ஹேர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், சைடில் ஒரு வீடியோ காமிச்சிருக்கேன். இதுவும் அப்படி தான். நான் ஹேர் கேர் ரொட்டீன் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கும்போது நான் எடுத்த வீடியோ தான். அதுவுமே வந்து நல்லா ஹேரில் வந்து பாருங்கள் எவ்வளோ ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன்னு. ஸ்ப்ளிட் எண்ட்ஸே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் பின்னல் போட்டு மடித்து போடும்போது ஸ்ப்ளிட் எண்ட்ஸும் வராது. ஹேர் வந்து ஈவனாக ஈக்குவலாக கண்டிப்பாக வளரும். நம்மளோட ஹேருக்கு வந்து எப்போல்லாம் ஆயில் வைக்கணும், எப்போல்லாம் ஆயில் வைக்க வேண்டாம், எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணணும், இல்லை எப்போல்லாம் ஃப்ரீ ஹேர் விடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 days ஹேர் கேர் ரொட்டீன், அதாவது நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேனோ அதை வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரியும் உங்களுக்கு டைமிங்க்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் கேர் ரொட்டீனும் சரி, ஃபுட் இன்டேக்கும் சரி, நல்லா
ஆயில் அப்ளை பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் சரி. நீங்கள் ஒன்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு சிம்பிளான ஈஸியான மெத்தடாக ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டை தேடியோ இல்லை ஷாம்புவோ இல்லை கண்டிஷ்னரோ இல்லை கெமிக்கல் ப்ராடக்ட்டையும் நம்ம தேட வேண்டியதே இருக்காது. ஏன்னா நேச்சுரலானது நம்மளோட ஹேர் வந்து ப்ரோட்டீனால் மேடப் ஆகிருக்கு. ஸோ ப்ரோட்டீன் இன்டேக்கும் நல்லா எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியான ஹேருக்கு வந்து நல்லா ஒரு கேர் கொடுங்க. என்னோடய ஹேர் பார்த்துட்டுங்க சைடில் பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்த ஹேர் தான் நான் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் கான்ஃபிடென்ட் இருக்குது, நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 1 இயர் சேலஞ்சில் நான் போடுற வீடியோஸில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அந்த இன்க்ரீடியன்ட் வச்சு கண்டிப்பாக ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் கிடைக்கும். வீடியோவில் பார்க்கலாம்.